அனைவருக்கும் வணக்கம். நம்ம யுனிவர்சல் ஐஏஎஸ் அகாடமிக்கின் முதன்மை நோக்கமே ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களை அதிகப்படியான பேரை அரசு அதிகாரிகளாகவும் அரசு ஆசிரியர்களாகவும் உருவாக்குதான் நம்ம பயிற்சி மையத்தின் முதன்மை நோக்கமாகும். நம்ம பயிற்சி மையத்தில் யூஜிடிஆர்பி தேர்விற்கான இங்கிலீஷ் மேஜருக்கு ஏஐஎம் டெஸ்ட் பேஜ் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வழக்கமாக எழுதுகிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக ஒரு டெஸ்ட் பேஜ், நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த டெஸ்ட் நாங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா எவ்ரி யூனிட்டுமே எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், அதுக்குண்டான வீடியோவும் கொடுத்துரும். இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டீங்க, 1 வீக் உண்டான டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ரிவிஷனும் டவுட் டிஸ்கஷனும் கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதுபோல் ஒவ்வொரு யூனிட்டில் டஃபஸ்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய சாப்டரையும் நாங்கள் ஃப்ரீயாகவே கிளாஸஸ் நாங்கள் நடத்தி கொடுத்துருவோம். இது மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தி எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், இதெல்லாமே நம்ம சொல்லி தான் டைம் டேபிள் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் ரெகுலராக கொடுக்குறோம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் சும்மா சாதாரணமாக நீங்கள் நினச்சி டெஸ்ட் எழுதிடாதீங்க. இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிசல்ட்டாக மாறும். நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுனா மார்க் வந்தால் போதும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நல்ல ரேங்க் லிஸ்ட்டில் போகணும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் ரிசல்ட்டு கொடுக்க முடியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி செய்தால் அதுக்குண்டான வெற்றி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நாம் எப்படி டெஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ யூனிட் வைஸ் டெஸ்ட்டு எப்படி உங்களுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ யூனிட் 1ல் 10 டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த 10 டாப்பிக்கும் தனித்தனி டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஒரு யூனிட்டில் இருந்து 20லேருந்து 25 கேள்வின்னு இந்த ஃபஸ்ட் யூனிட் டாப்பிக்கில் இருந்து 300 கேள்வி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். யூனிட் டெஸ்ட் எப்படி கொடுக்குறோம்னா, யூனிட்டை 2ஆக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் யூனிட் டெஸ்ட்டு, செகண்ட் ஆஃப் யூனிட் டெஸ்ட்டுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் யூனிட் டெஸ்ட்டில் 50 கேள்வி, செகண்ட் ஆஃப் யூனிட்டில் 50 கேள்வி. அப்போது யூனிட்டில் 10 டாபிக்னா ஃபஸ்ட்டு 5 டாபிக் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 5 டாபிக் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டை 2ஆக பிரித்து டெஸ்ட்டு கொடுக்குறோம். அடுத்து ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு. ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டில் இருக்கக்கூடிய 10 டாபிக் சேர்ந்து ஓவரால் ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 100 கேள்வி கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் 300 கேள்வி வந்துடும். ஆஃப் யூனிட் டெஸ்ட்டில் 100 கேள்வி, ஃபுல் யூனிட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 கேள்வி. அப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 500 கேள்விக்கு மேலே உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துடும். இது இல்லாமல் மிக்சடு யூனிட் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்தோம்னா 500 கேள்விக்கு மேலே உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ செகண்ட் யூனிட் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் மொத்தம் 18 டாபிக் இருக்குது. இந்த 18 டாபிக் வைஸ் டெஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு 20லேருந்து 25 கேள்வின்னு 420 கேள்வி உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் இருந்து கொடுக்குறோம். இதில் ஆஃப் யூனிட் டெஸ்ட்டில் 100 கேள்வி, ஃபுல் யூனிட் டெஸ்ட்டில் 100 கேள்வின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 620 கேள்விக்கு மேலே இருக்கும். இதில் மிக்சடு யூனிட்டு ப்ளஸ் மாடல் டெஸ்ட்டெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னா எப்படியும் 700 கேள்வி மேலே உங்களுக்கு இந்த யூனிட் 2லேருந்து உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம். யூனிட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக 9 டாபிக் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து 20லேருந்து 25 கேள்வின்னு டாபிக் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3ல் 210 கேள்வி கேட்குறோம். யூனிட் வைஸ் டெஸ்ட்டு ஆஃப் யூனிட் ஃபுல் யூனிட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 100 கேள்வி இருக்கும். 50 + 50 100 கேள்வி இருக்கும். ஃபுல் யூனிட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 100 கேள்வி இருக்கும். அப்போ 410 கேள்வி. இது எல்லாமே மிக்சடு யூனிட்டும் மாடல் டெஸ்ட்டில் சேர்ந்தோன்னா 410 கேள்விக்கு மேலே உங்களுக்கு யூனிட் 3லேருந்து டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 11 டாபிக் இருக்கும். ஒரு டாபிக் 20லேருந்து 25 கேள்வின்னு 240 கேள்வி உங்களுக்கு டாபிக் டெஸ்ட்டில் இருந்து வரும். யூனிட் டெஸ்ட்லாம் 50 + 50 உங்களுக்கு 100 கேள்வி வந்துடும். ஃபுல் யூனிட் டெஸ்ட்டில் 100 கேள்வி வந்துடும். அப்போ இந்த யூனிட்லேருந்து 440 கேள்விக்கு மேலே உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துடும். யூனிட் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 20 டாபிக் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 கேள்வி கேட்போம். அப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட்டு யூனிட் 5ல் 330 கேள்வி கேட்குறோம். யூனிட் டெஸ்ட்டு ஆஃப் யூனிட் டெஸ்ட்லேருந்து 50 கேள்வினா 100 கேள்வி வந்துடும். ஃபுல் யூனிட் டெஸ்ட்டில் 100 கேள்வி வந்துடும். அப்போ இந்த யூனிட்லேருந்து 530 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நாங்கள் கேள்வி கேட்குறோம். யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 டாபிக் இருக்கும். அப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு 350 கேள்வி கொடுப்போம். அப்போது ஒவ்வொரு யூனிட்டில் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து 20லேருந்து 25 கேள்வி எண்ணிக்கையில் 350 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். யூனிட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 100 கேள்வி இருக்கும். ஃபுல் யூனிட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 100 கேள்வி. அப்போ இதில் 550 கொஸ்டின்ஸ்க்கு மேலே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம்.
யூனிட் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா 10 டாபிக் இருக்கும். அப்போ ஒரு டாப்பிக்லேருந்து 25லேருந்து 30 கேள்வின்னு உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 210 கேள்வி கேட்குறோம். அப்புறம் ஆஃப் யூனிட் டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டில் ஆஃப் யூனிட் டெஸ்ட்டில் உங்களுக்கு 100 கேள்வி வந்துடும். ஃபுல் யூனிட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 கேள்வி வந்துடும். அப்புறம் 410 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7லேருந்து உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட்டு கொடுக்குறோம். 8ல் மொத்தம் 13 டாபிக் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து 25லேருந்து 30 கேள்வின்னு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் 400 கேள்வி உங்களுக்கு வந்துடும். ஆஃப் யூனிட் டெஸ்ட்டு ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு சேர்த்தணும் அப்படின்னா 600 கேள்விக்கு மேலே உங்களுக்கு இருக்கும். அடுத்து யூனிட் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 டாபிக் இருக்குது. இதுலேயும் 20லேருந்து 25 கேள்வின்னு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 280 கேள்வி இருக்கும். ஆஃப் டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேர்த்தனோம்னா 450 கேள்விக்கு மேலே உங்களுக்கு இந்த யூனிட் 9லேருந்து கொஷின்ஸ் கேட்குறோம். 10வது யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 டாபிக் இருக்கும். எவ்ரி டாப்பிக்லேருந்து 15லேருந்து 20 கேள்வினா டாபிக் டெஸ்ட்டில் 270 கேள்வி கேட்குறோம். யூனிட் டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட்டும் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 470 கேள்விக்கு மேலே இந்த யூனிட் 10லேருந்து நாங்கள் கேட்குறோம். அப்போ ஓவராலாக டாபிக் டெஸ்ட் வந்து 44 டெஸ்ட்டு கொடுக்குறோம். அப்போ ஒரு நாளைக்கு 3 டாபிக் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 44 டெஸ்ட் நாங்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறோம். டாபிக் டெஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3010 கேள்விக்கு மேலே உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய ஆஃப் யூனிட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 10 யூனிட்டுக்கும் 10 டெஸ்ட் வைக்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு 20 டெஸ்ட் வைக்கிறோம். அப்போ இந்த டெஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேருந்து 100 கேள்வி அப்படின்னா 1000 கேள்வி ஆஃப் யூனிட்லேருந்து கேட்குறோம். ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல் யூனிட் டெஸ்ட் வைக்கிறோம். அந்த ஃபுல் யூனிட் டெஸ்ட்லேருந்து 10 யூனிட்டுக்கு 10 டெஸ்ட் வைக்கிறோம். ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கேள்வினா 1000 கேள்வி மேலே உங்களுக்கு இந்த டெஸ்ட் கொடுக்குறோம். மிக்சடு யூனிட் டெஸ்ட் அப்படின்னு என்னென்னா இப்போ யூனிட்டு 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டாகவும் யூனிட் 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டாகவும் அப்புறம் டஃபஸ்ட் யூனிட் 5 யூனிட் எடுத்து அதில் ஒரு டெஸ்ட்டாகவும் மொத்தம் 3 டெஸ்ட்டில் 150 கேள்வி வச்சு 450 கேள்விக்கு உங்களுக்கு இந்த மிக்சடு யூனிட் டெஸ்ட்டு கொஷின்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். மாடல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு 4 மாடல் டெஸ்ட்டு வந்து கொடுக்குறோம். மொத்தம் 5 மாடல் டெஸ்ட்டு. அதில் 4 மாடல் டெஸ்ட்டு ஷெடியூல் அடிப்படையில் எழுதுவீங்க. 600 கேள்வி. லாஸ்ட் மாடல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ். இது யார் வேணாலும் எழுதுகிற மாதிரி ஹால்டிட் வரும்போது உங்களுக்கு இந்த டெஸ்ட் நாங்கள் கொடுப்போம் எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு 5 மாடல் டெஸ்ட் வரும். அப்போ 750 கொஷின்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 72 டெஸ்ட்டு கொடுக்குறோம். 6210 கேள்வி பதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 72 டெஸ்ட்டு 6210 கேள்வி பதில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூம் கிளாஸ் நாங்கள் நடத்தி கொடுக்குறோம். இந்த ஜூம் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ஜூம் கிளாஸ் டவுட் டிஸ்கஷனுக்காக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்புறம் ஒவ்வொரு யூனிட்டும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்தெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், அப்போ இதுக்குண்டான வீடியோ கொடுத்துரும். இப்போ யூனிட் 1னா அந்த யூனிட் 1 எந்தெந்த ரெஃபரன்ஸ் சோர்ஸ் புக் மூலிமா நம்ம படிக்கணும், அதில் எதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து இந்த டெஸ்ட்டில் இந்த யூனிட்லேருந்து எப்படி கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இது எல்லா வீடியோவுமே உங்களுக்கு கிளாஸஸை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த 7 டேஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த 7 டேஸ்க்கு உண்டான கொஷின்ஸ்க்கு உண்டான டிஸ்கஷனும் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்கக்கூடிய கண்டென்ட் ரிலேட்டபிளாக உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஆஃப் கண்டென்ட்டு எளிமைப்படுத்தி நடத்துகிற மாதிரியும் உங்களுக்கு ஜூம் கிளாஸஸ் கொடுத்துருவோம். அதுமாதிரி 10 யூனிட்டுக்குமே உங்களுக்கு ஜூம் கிளாஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எப்படி படிக்கணும்னு ஒரு வீடியோவும் எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் டிஸ்கஷன் பண்ணிடுவோம். நாம் வைக்கக்கூடிய டாபிக் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் வந்து என்ன செஞ்சிருவோம்னா கொஷின் டிஸ்கஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்போ இந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் ஓரளவுக்கான மார்க் நம்மளால் ஸ்கோர் மார்க் எடுக்க முடியும். அப்போ உழைப்பை நம்ம கடினமாக கொடுத்தா மட்டும்தான் ரிசல்ட் ரேங்காக மாறும். ரிசல்ட் ரேங்காக மாறினா மட்டும்தான் நம்மளால் போஸ்டிங் போக முடியும். அப்போ நம்ம சொந்த ஊர்லேயே சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை வாங்கணும் அப்படின்னா கடினமாக நம்ம உழைக்கணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்.
அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்குமே உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். அதில் எந்தெந்த யூனிட்டில் நீங்களாம் ஸ்கோர் மார்க் குறைவாக எடுத்திருக்கிறீங்களோ அதில் மறுபடியும் நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஜூம் கிளாஸ் மட்டும் அந்த பர்டிகுலர் ஸ்கோர் மார்க் கம்மியாக எடுத்த மாணவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸஸ் மாதிரி டிஸ்கஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ படிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வேல்யூபிளாக நீங்கள் நினைச்சா மட்டும்தான் நம்மளால் நல்ல ரிசல்ட் போஸ்டிங் உள்ளார போக முடியும். அதுக்கடுத்து டைம் கீப் அப் பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் டைம்குள்ளார முடிக்கிற மாதிரி பாருங்கள். இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான கூகுள் ஃபார்ம் மூலிமா உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்குறோம். இது இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான பிடிஎஃப்புமே உங்களுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணிடுவோம். டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 72 டெஸ்ட்டு நாங்கள் இப்போ கொடுத்துருக்குறோம். இதில் 6000 கேள்விக்கு மேலே நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் டேட் தள்ளி போனதுன்னா இந்த டெஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஒரு 7000 கேள்வி பதில் வரும்போது உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூம் கிளாஸ், டவுட் டிஸ்கஷன், ரிவிஷன் இது எல்லாமே நம்ம கொடுக்குறது எல்லாமே டோட்டலாக ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். டெஸ்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 4500 ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு 2200 மட்டும் நீங்கள் பே பண்ணினா போதும். இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக என்ன கொடுக்குறோம் அப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் 1700 மட்டும் பே பண்ணினா போதும். ஆன்லைனில் டெஸ்ட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டோட்டல் டெஸ்ட் ஃபீஸ்லேருந்து 2200 டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 1700 மட்டும் நீங்கள் பே பண்ணினா போதும். இதே டேரெக்டாக டெஸ்ட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4500 டெஸ்ட் ஃபீஸிலேருந்து நாங்கள் 3500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செப்டம்பர் 6ஆம் தேதிக்குள்ளார அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தால் இந்த 3500 நீங்கள் 2500 மட்டும் பே பண்ணினா போதும். அப்போ ஆன்லைனில் டெஸ்ட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் 1700, டேரெக்டாக டெஸ்ட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2500. இது செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம். இல்லைன்னா நீங்கள் ஆக்சுவல் ஃபீஸ் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்க டிஸ்கவுண்ட் போக 2200, டேரெக்டாக டெஸ்ட் எழுதுறீங்க டிஸ்கவுண்ட் போக 3500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தொடர்ந்து படிங்க. அதுக்குண்டான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் நாங்கள் முழுமையாக கொடுக்குறோம். நம்ம இன்ஸ்டியூட் டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ராசிபுரத்தில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு வாங்க. நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தால் நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு உங்கள் நேம், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் போட்டு நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பிடுறோம். உங்களுக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு உண்டான டெலகிராம் லிங்க்கு நாங்கள் கீழே கொடுக்குறோம். அந்த டெலகிராம் லிங்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு உண்டான அப்டேட் எல்லாம் வரும். செப்டம்பர் 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கான டெஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். அதுக்குள்ளார நீங்கள் அட்மிஷன் போட்டுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் இருந்தாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. யூனிவர்சல் IAS அகாடமி, தங்கவேலு காம்ப்ளெக்ஸ், 2nd floor, அந்தகலூர் கேட், ராசிபுரம் ரோட், நமக்கல்.